கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். உஷார் உஷார். எல்லாரும் தயார் தானே? ராகவனா, துர்ஜயனா? எந்த நிமிஷத்துல வந்துடும். நாம சீக்கிரமா போயிடலாம். இந்த கயத்தை படி அந்த மரத்துல கட்டி.
எப்படியாவது இங்க டைகரை கொடுத்துட்டு போறாங்க. மங்கு, நீ எப்படியா சீக்கிரமே டைகரை காப்பாத்து. சொல்றேன். சங்கீதத்தை கெடுத்துட்டீங்களே, திடீர்னு வந்தீங்க, கற்பனை கட்டாயிடுச்சீங்களே. உங்களுக்கு வாழ வைக்க மறந்துட்டோம். இருக்கு இருந்தாலும் சொல்லிட்டு வச்சிட்டு கவனமா கேளுங்க. ரேவதியும் சேனாதிபதியும் ரொம்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது விடுவிக்கணும். சமாச்சிருவான். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ பாலவா? நாளை காலை பாவம் ரேவதியை கொலை செய்ய சூழ்ச்சி நடக்குது. குமார் ரேவதியை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. நிஜமாவா? குமார் நம்ம பக்கம் சேர்ந்துட்டாரா? ஆமா, டெலிபோன் தூது விடுறியா? ஒராவ தூது விடுவாங்க அந்த காலத்து பொண்ணுங்க. அலங்கோலம், இங்க 2 மன்மதங்க இருக்கும், எங்களை விட்டுட்டு எங்கேயோ தேடுறியே. நல்லா தெனாலிராமனும் மரியாதைராமனும் இல்லாமல பொண்டாட்டி அதிர்ஷ்டம் இன்னும் உங்களுக்கு வரல. பிச்சு, நம்ம ஜாதகத்தை இவ எங்கேயோ குறி ஜோசியக்காரங்கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்கான். அந்த குறி ஜோசிக்காரன் என்னடா பண்றது? நாம என்ன பண்றதா? குருவியோட குறி ஜோசிக்காரனி சேர்த்து பிரியாணி பண்றது. பிரியாணின்னு தான் எனக்கு பசிக்குது. வாடா. தோட்டத்தில் எனக்கு உதவி தேவைப்பட்டா நான் சத்தம் கொடுக்கிறேன். உடனே நீங்க வந்துருங்க. அப்படியே தோட்டத்திலையா? நடக்கட்டும். பாலவா, அலங்காரம். மரம் வச்சவன் தண்ணியை ஊத்துவான், செடி வச்சவன் அடி கொடுப்பான். அதை சீராக்க முடியாது. எனது பிரஜை என்று ஒப்புக்கொள். பணம் இருந்தால் தான் பாட்டாளிகளுக்கு கூலி. எங்களை அனுசரித்து போனால்தான் ஏழைகளுக்கு வாழ்வு. தலையும் காலும் ஒன்றாகுமா? நீ மனிதனா? பேய் அரசு செய்தால் பிணன் தின்னும் சாத்திரம் என்பார்கள். சமுதாயத்தை சுரண்டி சல்லாப மாளிகை அமைத்து ராஜபோகம் தேட ஏழை மக்களை இன்னும் ஏழைகளாக்குகிறார்.
விவசாயிகளை கஞ்சிக்கில்லாமல் வாழ்த்துவது உங்கள் குணமாகும். உங்கள் வாழ்வும் உங்கள் வளமும் உங்கள் ஏகபோகமும் காலமெல்லாம் வறுமை கோட்டின் கீழே வாழும் வாயில்லா பூச்சிகளின் உழைப்பாகும். அரசியல்வாதிகளின் மேடை பேச்சு. ரேவதி, நீ ஆட்சியில் இருந்தால் பேச மாட்டாய். சட்டம் ஒழுங்கு உன் மீது பாய்ந்தால் உன் கதையே முடிந்துவிடும். உன் கதையை முடிக்கத்தான் இந்த புரட்சி. அதிகார வர்க்கம் அடங்கும் காலம் வரும். ஏழைகள் எழுந்து விட்டால் வரலாறே மாறிவிடும். மாறட்டும். ஏழை மக்களுக்காக இங்கே யார் வருகிறார்கள் என்று பார்ப்போம். புரட்சி திடீரென்று வெடிக்கும். திடீரென்று வெடிக்குமா? மகனை பிடித்தவனே, உனக்கு பதில் சொல்ல இதோ நான் வந்திருக்கிறேன். சிப்பாய், 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 அவளை பிடியுங்கள். நீங்கள் போங்கள். உன்னோடு 2, மூன்றாவது யார்? ராகவன், என்ன சொல்லுகிறாய்? இப்போது என்ன சொல்லுகிறாய்? ராகவன் பிடிபட்டான். மற்றவர் யார்? நான் இருக்கிறேன். நீயா? குமார், எனக்கே எதிராக கிளம்பி விட்டாயா? தங்களுக்கு எதிராக அல்ல, தவறான கொள்கைக்கு. குமார், கொள்கை என்று நீயே சொல்லத் தொடங்கிவிட்டால் குழப்பவாதிகள் கை ஓங்கிவிடுமே. எனக்கு பிறகு நீதானே ஆட்சிக்கு வரப்போகிறாய். நாட்டு மக்கள் வெறும் பொம்மைகள் இல்லை. அப்பா, அதிகார ஆசை அறிவை மூடுகிறது. உண்மையில் வசதி பதவியை விரும்பி இருந்தார் என் வாளை தங்களுக்கு எதிராக ஏந்தியிருப்பேன். ஆம், ஆம் குமார், நீ செய்திருப்பாய். சிப்பாய், அவர்கள் மூவரையும் விட்டுவிடு. என்ன புரட்சிக்கு பணிந்து சட்டம் தாழ்த்தப்படுகிறதா மகாராஜா? துர்ஜயா, இளவரசருக்கு வேண்டியவர்கள் நமது விருந்தாளிகள். நாளை காலை சூரசிம்மனை சந்திக்க கருங்குகைக்கு அழைத்து போ. குமார், கோபம் தணிந்ததா? நிம்மதியுடன் போ. துர்ஜயா, இவர்களை கருங்குகைக்கு போகும் வழியிலேயே தீர்த்துவிடு. எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ்கின்றன. நமக்கு அனுகூலம் தானே. அடுத்து கெடுப்பதுதானே அரசியல் ஆயுதம். நாளை காலையில் ரேவதி அங்கு பிணமாவார். அதே சமயம் மன்னன் பிரதாபசிம்மன் இங்கு பிணமாவார். பிறகு குமார் ஒருவன் தானே ஊதி விடலாம். இளவரசர் எங்கே? இளவரசரா? இதுக்காக அவரை ஏன் தேடுற? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல ஜோடி போடுறது பொருத்தம். போதும் போதும், ஜோடி போட இப்ப நேரம் இல்லை. ரேவதியும் பாலாவும் இப்ப ரொம்ப டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டாங்க. ராகவன் எங்க இருக்கான்னு தெரியல. குமார் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அப்படின்னா நான் அழைச்சிட்டு போறேன். வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. என்ன விஷயம்? அத அவ சொல்லுவா. சேனாதிபதி, ரேவதி, வீரபாலா 3 பேரையும் கொல்ல போறாங்க. ரேவதியும் பாலாவையும் கருங்குகைக்கு போற வழியிலேயே கொல்ல போறாங்களா? கருங்குகையில தான் இப்ப நம்ம சூரசிம்மன் இருக்காரு. ராகவனை பத்தி எந்த தகவலும் தெரியல.
ஆமாங்க. கவனமாய் கேள். ரேவதி வீரபாலாவை காப்பாற்ற இளவரசன் புறப்பட்டு விட்டான். நீ அவனை பின்தொடர்ந்து போ. சரி, அப்படியே ஆகட்டும். ஹலோ ஹலோ, யாருமே இல்லையா? யார்? பகதூர். ரேவதி பாலா 2 பேரையும் கருங்குகைக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. நீயும் டைகரும் உடனே போய் காப்பாத்துங்க. இருக்கலாம். குமார், பாலா, இவரை கார்ல எடுத்துட்டு போயிடலாம். ராகவன் எங்க? அவனை காணுமே. மகாராஜா தானே அவனை கருங்குகைக்கு அனுப்பி இருக்காரு. சமாதான உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்ய. சமாதான உடன்படிக்கையா? ஆமா. இல்ல இல்ல, இது ராஜாங்க சூழ்ச்சி. டெலிபோன் அடிக்குது. நாம யாருன்னு கேக்குறேன். ஹலோ பாலவா, அலங்காரம் என்ன? அரசரை கொல்ல துர்ஜயன் ஏற்பாடு பண்றான். ராகவனையும் சூரசமனையும் கொல்ல போறாங்க. சீக்கிரம் இதை தடுக்க ஏற்பாடு செய். பயப்படாதே, அதை நான் கவனிச்சுக்கிறேன். அம்மா அம்மா, அலங்காரம் போன் பண்ணினா. மகாராஜாவை கொல்ல துர்ஜயன் சூழ்ச்சி செய்யறானா. அப்பாவையும் ராகவனையும் கொல்ல ஏற்பாடு செய்யறாங்களாம். என்ன செய்யறது? அப்படியா? நான் உடனே எங்க அப்பாவை காப்பாத்தணும். ஆனா சேனாதிபதியும் ராகவனையும் யார் காப்பாத்துறது? சபாஷ் பகதூர், நீதான் தகுந்த ஆசாமி. உடனே புறப்படு.
இன்றுதான் என் உண்மையான முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். உன் கொள்கை வென்றது. சமத்துவம் கொடிகட்டி பறக்கட்டும்.